ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட சொன்ன அத்தனையுமே 100% கரெக்ட் தான். ஸோ பதவியே மீனா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டா அடுத்த நிமிஷமே சிந்தாமணி வீட்டை கொடுப்பாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? சிந்தாமணி முத்து சொன்ன மாதிரி அதுக்கும் கடனுக்கு முடிச்சு போடுது. சிந்தாமணியோட பிளானே அந்த வீட்டை எடுத்து நல்ல ஒரு லாபத்துக்கு அதை தரமட்டமாக்கிட்டு விற்று பில்டிங் கட்டி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு மீனாவை பதவியிலேருந்து நீக்க வச்சு ஏமாற்றலாம் பார்க்குது. மீனா முத்து சொன்ன மாதிரி ராஜினாமா பண்ணாமல் இருக்கிறது தான் சரி. அதே சமயம் மீனாவை நம்பி ஓட்டு போட்டுக்கிற எல்லா ஜனங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனாவுடைய சுயநலத்துக்காக அவங்களுக்கு வீடு வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காக சிந்தாமணி அவங்கள ஏமாத்தின உடனே நம்ம எல்லாரையும் கைவிட்டுட்டாங்களே, நாம் இவங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டதுக்கு பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கலாமே, அந்த சிந்தாமணியை ஜெயிக்க வச்சிருக்கலாமே, அவளாச்சும் அரையும் குறையுமா ஏதாச்சும் நமக்கு பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சேன்னு ஜனங்க மீனா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அத்தனையுமே உடஞ்சி போயிடும். அதனால தான் முத்து இவ்வளோ தூரம் யோசிச்சு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பதவியை காரணமாக வச்சு சிந்தாமணி வீட்டை திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களோட பிளானே வீட்டை எடுத்துக்கிறது தான். கண்டிப்பாக வந்துட்டு பதவியை மீனா ராஜினாமா பண்ணவே கூடாது. முத்து சொன்னதை வச்சு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. முத்து அடுத்து வந்துட்டு தேவையில்லாமல் நீ என்னை கேட்காம எந்த ஒரு விஷயமும் பண்ணாத மீனா, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அமைதியாக பார்த்தீங்க அப்படின்னா விட்டுடுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனல் இருக்குது அப்படின்னு வீட்டில் தெரிஞ்சாலையும் ஸோ விஜயா வந்து தான் வீட்டுக்காக போனால் போது விட்டு கொடுத்துரு, பதவி தானே, உன்னால தானே பிரச்சனை வந்துச்சு, நீ போய் அந்த சிந்தாமணிக்கிட்ட மோத போய் தானே இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோ அந்த சிந்தாமணியுமா அந்த ஃபினான்சர் ஆஃபீஸர் எனக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சோம். ஸோ வந்து அந்த பொம்பளை இவ்வளோ நாளாக என் கூட பழகிட்டு அமைதியாக தானே இருந்துச்சு. அந்த நம்ம கடனை கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த வீடு திரும்பவும் நம்ம கைக்கு கிடச்சிருக்கோம். நீ பதவியை விட்டுடு, நீ பதவியில் ஜெயிச்சுட்டா அந்த அம்மா தோச்சுடுச்சுன்ற கோவத்தில் அது அசிங்கமாக அவமானமும் பட்டுச்சுன்றதுனால தானே இந்த அளவுக்கு நம்ம வீட்டை ஜப்தி பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அப்போ இதுக்கு நீ தானே காரணம்னு கண்டிப்பாக விஜயா வந்து மீனா மேலேயே பழிய போட்டு இந்த பதவியை விஜயாவே ராஜினாமா வாங்க வைப்பாங்க. ஆனால் சிந்தாமணி இப்படியெல்லாம் நம்மளை ஏமாதிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயாவுக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்துடுச்சு. சுற்றியும் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ண முக்கியமாக மனோஜ் விஷயத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இது. மனோஜ் ரோகிணி விஷயம் தெரிஞ்சதுலேருந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கணுன்றதுக்காக பிஸ்னஸ்க்காகவும் அடுத்து வாங்கின கடன் இதெல்லாம். ஸோ எல்லாமே இதில் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை தான். நம்ம பிரச்சனையை சரி பண்ணுறோன்ற பேரில் பிரச்சனையை பெருசாக்கி தான் விட்டுருக்கோம் அப்படின்றத விஜய் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நைட் ஃபுல்லாக தூங்கினாலே அவங்களுக்கு சரியாக தூக்கமே வர்றது கிடையாது. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி மீனா வீட்டில் எல்லாரும் போட்டு கொடுத்த உடனே காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடித்த கையோட எங்கே நான் வெளில கிளம்புறேன்றாங்க. இப்போ எங்கே கிளம்புற, என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிற அப்படின்னு அண்ணாமலை பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்வதி வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. ஏன் இங்கே இருக்க பிடிக்கலையா, ஏசி வேணுமா, கொசு கடிக்குதா அப்படி இப்படின்னு பேசுவோம். அதான் சத்யா ஏர் கூலர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான்லப்பா, அப்புறம் என்னப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தனியாக இருக்க போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் அங்கே போய் பார்வதி வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்றாங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா மனுஷ மக்களை உனக்கு தெரியலையா அப்படின்றாங்க. ஸோ நடந்த விஷயத்தை வச்சு அண்ணாமலை குத்தி காட்டி விஜயாவை பேசுகிற மாதிரியே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம மேலே அவருக்கு வெறுப்பும் கோவமும் அப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. விஜயா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு நேராக கிளம்பி போகிறாங்க. அப்போது அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா மாமா விடுங்க மாமா, அத்தையும் இங்கே இருக்காங்கல்ல, போய் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு வரட்டும், அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துருப்பாங்க, அவங்க எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியும், அதை நினச்சி கஷ்டப்படுவாங்க, போய் கொஞ்சம் நேரம் பார்வதி அத்தை வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ உணர்ந்து என்ன ஆக போகுது மீனா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விடுங்க அவனை போயிட்டு வரட்டும் அப்படின்னு இவங்களுடைய மீனாவுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் மீனா ஒரு மாதிரியாக இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. என்னாச்சுமா நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னுமோ, மீனா நீ பேசாமல் அமைதியாக இருந்துரு, நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அமைதியாக போயிடு, எல்லாரும் இருக்காங்களே, அதுவும் முக்கியமாக அம்மா இருக்காங்களேன்னு தான் நைட்டு நான் அந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் முன்னாடியும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்கப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன முத்து சொல்லு, என்ன விஷயம், அப்படி என்ன உன் அம்மாவுக்கு மறைச்சி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றது? அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மீனாவோட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது இப்படி ஒரு ஆப்ஷனல் இருக்கு, நம்ம வீடு திருப்பி கைக்கு வரத்துக்கான ஒரு வழி இருக்கிறப்போ நீ ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக மீனாவை பார்த்து கேட்பாங்கப்பா, அதுக்கு தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதான் இப்போது அம்மா வெளியில் போயிட்டால, என்ன காரணம், நம்ம வீட்டை கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்கா, என்ன வழி அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், அது வந்து மாமா அப்படின்னு மீனா தாங்கிட்டு நின்றுட்டு இருக்கவும், அப்பா அதை நானே சொல்கிறேன்ப்பா,
சிந்தாமணி எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான்ப்பா பண்ணியிருக்கு. இப்போது நானும் மீனாவும் போய் எங்கள் வீடு எங்களுக்கு திருப்பி வேணும், அந்த வீட்டு பத்திரத்தை சீல் எடுக்கவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிடுறோம் அப்படின்னா அந்த பொம்பளையோட பிளான் அந்த வீட்டை எடுத்துக்கிறது மட்டும் இல்லைப்பா, மீனாவுடைய பதவிப்பா அப்படின்றாங்க. என்ன முத்து சொல்கிறா அப்படின்னு. ஆமாப்பா, அதுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அந்த அம்மா பதவியில் நின்று ஜெயிச்சு நிற்கிறேன்னா கூட அவங்களுக்கு சார்ந்த யாரையாச்சும் நிற்க வச்சு தேவையான எல்லாத்தையும் அந்த பொம்பளை செஞ்சுக்கும். இப்போ மீனா நின்றுட்டா இல்லைப்பா, மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இப்போ மீனா கையில் தான் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறதுப்பா அந்த பொம்பளை. நீ பதவியை விடு, நான் உன் வீட்டை விடுறேன்னு சொல்லுதுப்பா அந்த பொம்பளை. இவ்வளோ முட்டாள்தனமாக ராத்திரிலேருந்து இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாப்பா, உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் யோசிக்கிறாப்பா. ஆனால் இவ்வளோ நம்பி ஓட்டு போட்ட ஜனங்க எல்லாரோடைய கதி என்னப்பா ஆகுறது? இவளுக்கு நான் எவ்வளோவா எடுத்து சொல்லிட்டேன். அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைப்பா, அதான் நான் சொல்லலைப்பா அப்படின்றாங்க. நீ சொல்கிறது கரெக்டாக முத்தும். வீட்டை எடுக்க ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் கூட என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை மீனா செய்யலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனால் நான் நினைச்சது தப்புன்னு இப்போ தோணுது. மீனா, இப்படி ஒரு முடிவு எடுக்காதப்பா. நீ முதல்ல இந்த சிந்தாமணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னான்றதே நீ மறந்துடு. உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீ ஜெயிக்க வைக்கணும். முத்து சொல்கிற மாதிரி நம்மளோட சுயநலத்துக்காக அவங்கள தோற்று போக விட்டுறக்கூடாது. நம்ம வீட்டை அப்படியே இருந்தாலும் அந்த சிந்தாமணி தருவான்றது என்ன நிச்சயம்? இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கான்னா காரணம் இல்லாமல் எதுவும் செஞ்சுருக்க மாட்டா. அவளுக்கு வேண்டியது நடக்கணும்னா அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படி தான் இப்பயும் அவளுக்கு அந்த வீடு வேணுன்றதுக்காகவும் பதவி வேணுன்றதுக்காகவும் உன்னை ராஜினாமா பண்ண சொல்கிறா. இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நாம் பதவி ராஜினாமா பண்ணிட்டா கடத்தை கட்டிட்டு வீட்டை மீட்டுருவோன்னு அந்த சிந்தாமணிக்கு தெரியும். வீட்டு மேலே அந்த சிந்தாமணி குறியா இருக்குது. அதுக்காக தான் அந்த சிந்தாமணி பொம்பளை இப்படி பண்ணியிருக்கு. நீ மட்டும் ராஜினாமா பண்ணிட்ட அப்புறம் நமக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதை இருக்காது, கடவுள் கூட நம்மளை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பாத்தியா மீனா, நான் சொன்னேன்ல அப்பா அப்படி தான் சொல்வாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லத்தையும் அப்பா சொல்லத்தையும் கேளு. நீயா போய் தேவையில்லாமல் மனசை குழப்பி போட்டுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஏதாச்சும் செஞ்சுட்டு போகிறேன், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. மீனா, இங்கே பாருப்பா, என் மேலே ஆணையாக சொல்கிறேன், நீ அந்த பதவியை ராஜினாமா பண்ணக்கூடாது. இந்த மாமா மேலே நீ மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணாத அப்படின்றாங்க. மாமா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் போய் பண்ணுவேனா? இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக இப்படி ஒரு வழி இருக்கிறப்போ செய்யணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறமும் நான் எப்படி மாமா ராஜினாமா பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அக்கா 2 நிமிஷம் நான் கூட பயந்துட்டக்கா, நீ யோசிக்கிறத நினச்சி. அதான் மாமாவெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, சொல்கிறத கேளுக்கா அப்படின்றாங்க. ஆமாம் மீனா, அந்த பொம்பளை ஏமாற்றி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேணும்னு. நீ மட்டும் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டேன்னா அப்புறம் யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்லாத போயிடும். உன்னை நம்பி பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு மீனா அப்படின்றாங்க. புரியுதா உனக்கு அப்படின்ன உடனே சரிம்மா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு. சரி போய் வேலையை பாருங்கள், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்காக இவ்வளோ வழி போகிறக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு போய் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு ஸோ போய் படிக்கிற வேலையை பாருங்கள், நல்லபடியாக அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். கோர்ட்டில் திறக்கட்டும், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்களா, யோசிக்கலாம், கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம், எதுவும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு. இப்போ அண்ணாமலையுமே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படாமல் மனசளவில் ஸோ முத்துவும் மீனாவும் ஏதாச்சும் வழி பண்ணுவாங்க, கடன் அடிப்பாங்க, அந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து மீட்டுருவோம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலே அவர் இந்த மாதிரி அவங்களுக்கே சப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு ஆறுதலாகவும் போய் வேலையை பாருங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சாதாரணமாக விட்டுட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, ஏன்னா ஃபினான்சர் ஆஃபீஸர்கிட்ட இருந்தால் கூட அதிக வட்டிக்கு போட்டு ஏமாற்றி பணத்தை வாங்கி ஸோ கடனை கட்டலன்னு உடனே இப்படி ஒரு வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சிந்தாமணி சிந்தாமணிக்கிட்ட என்னதான் ஒரு ப்ராப்பரான ரீசன் இருந்தாலையும் சிந்தாமணிக்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அப்படின்றது முத்துவுக்கு தெரியும். முத்து ஏதாச்சும் பிளான் பண்ணி ஒரு விஷயம் கிடந்தால் கூட அந்த சிந்தாமணி மாதிரியே ஊசியில் நூல் கோத்து எடுக்கிற மாதிரி முத்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவார் அப்படின்றது நல்லாவே தெரியும் அண்ணாமலைக்கு. அதனால தான் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாரு. ஆனால் அந்த வழிக்கான யோசனை காலமும் இன்னும் கைக்கூடி வரல. அது விஷயம் எப்படி என்ன பண்ணி சரி பண்ணுறதுன்ற முத்துவும் மீனாவுக்கு இன்னும் ஐடியா வரல. அப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த வீட்டை மீட்டு எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான என்ன வழி அப்படின்றது அவங்க ஒவ்வொரு நாளும் தீவிரமாக யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளை ஏமாத்துறான்ற வருத்தத்தில் வேதனையிலையும் பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்த உடனே வா விஜயா உள்ளே வா, அண்ணன் வரலையா, நீ மட்டும் தான் வந்தியா அப்படின்றாங்க. ஏன் நான் வந்தால் என்னை உள்ள வீட்டுக்குள்ளே வான்னு கூட கூப்பிட மாட்டியா அப்படின்றாங்க. இப்போ உள்ளே வான்னு தானே கூப்பிட்டேன் வா அப்படின்றாங்க. காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு காஃபியெல்லாம் வேணாம் அப்படின்னு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, வீட்டு பிரச்சனையை நினச்சியா, வீடு கண்டிப்பாக கைக்கு வந்துடும், நீ கவலைப்படாத, முத்து மீனா எப்படியாச்சும் கடன் அடைச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன மீனா வீட்டில் இல்லை இருக்க பிடிக்கலையா, அதான் இங்கே வந்துட்டியா என்ன அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை
பார்வதி. நான் அந்த மீனா வீடு பிடிக்காம உன் வீட்டுக்கு வந்துடுவேன்னு பயப்படுறியா? அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரி அப்புறம் என்னதான் ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. வீடு திரும்ப கைக்கு வருமா இல்லையான்ற யோசனை தான் அப்படின்றாங்க. ஏன் முத்து மீனா மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த சிந்தாமணி துரோகம் பண்ணிட்டாலே அதை என்னால் தாங்கிக்க முடியலையே. சிந்தாமணி கிட்டே வீட்டு பத்திரம் இருக்குது, அதனால தானே இவ்வளோ பயமாக இருக்குது. அந்த சிந்தாமணியை பற்றி முத்து மீனாவும் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, நான் தான் கேட்கல. அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ ஃபினான்சியல் ஆஃபீஸர் கிட்ட தானே வீட்டு பத்திரம் இருக்குது, எப்படியாச்சும் கடன் அடித்து மீட்டுக்கலான்னு இருந்தோம். இப்போ பத்திரம் சிந்தாமணி கிட்டே இருக்குது, எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு தெரியல, அதான் அப்படின்றாங்க. என்னாச்சு விஜயா, நீ குழப்பற என்ன, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க பார்வதி. வந்துட்டு எல்லாம் சொல்கிறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சிந்தாமணியோட பிளான் தான். என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நடித்து வீட்டை எடுத்துக்கிறதுக்காக பிளான் பண்ணி சிந்தாமணி வந்துட்டு அந்த ஃபினான்சியல் ஆஃபீஸர் மூலிமா எனக்கு பணம் கொடுத்துருக்கு. ஸோ விசாரத்தில் எல்லாமே அந்த சிந்தாமணியோட பணம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு மனசே கேட்கல, அந்த பொம்பளை என்னை இவ்வளோ நம்ப வச்சு ஏமாத்திருக்கு. கூட பழகின ஃப்ரெண்ட்ஷிப்காகவாச்சு கொஞ்சமாச்சு நேர்மையாக இருந்திருக்கலாம்ல. இப்படி எல்லாரோடைய வயிற்றை அடித்து பிடுங்குது அந்த பொம்பளை, எல்லாம் நியாயமானவரா? இப்படி தான் எல்லாரையும் உறவாடி அந்த பொம்பளைக்கு எடுத்துருக்குமா? பத்திரத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ சொத்து சேர்த்து பணம் நகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை என்ன பண்ண போகுது? எதுக்கு இப்படி பணம்னு அலையுதுன்னு நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கமோ? இதெல்லாம் என் கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது விஜயா? அந்த சிந்தாமணி கிட்டே நீ கேட்கணும். அந்த சிந்தாமணி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அவளை பற்றி அப்போவே தெரியும். முத்து மீனா அவ்வளோ சொன்னாங்கல்ல, நீ கேட்டிருக்கணும். நீ தான் முத்து மீனா பேச்சையும் அண்ணாமலையான பேச்சையும் கேட்கவே கூடாதுன்னு முடிவில் இருந்த இப்போ புலம்பி என்ன ஆக போகுது அப்படின்றாங்க பார்வதி. அது விடு, எனக்கு ஆத்திரமாக வருது அந்த சிந்தாமணி மேலே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வர கோலத்தில் அந்த பொம்பளையை பார்த்து 4 வார்த்தை நறுக்கணும்னு கேட்கணும்னு தோணுது அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜயா, உன் கோபம் நியாயமானது தான், நீ கேட்டு தானே ஆகணும். ஏமாந்தது நீ, அந்த வலியும் வேதனை இருக்க தானே செய்யும் அப்படின்றாங்க. என்ன பார்வதி குத்தி காட்டுறியா அப்படின்றாங்க. நான் ஏன் குத்தி காட்ட போகிறேன், சரி வா அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்வதி கேட்கவும், வா நான் தான் அந்த பொம்பளையை பார்த்து பேசணும்னு சொன்னல, போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரணும் அப்படின்னு பார்வதியை கூப்பிட்டு நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ துணையாக வந்து பார்வதியும் பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் கிளாஸ் முடித்த கையோடைய ஸ்வேதா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். அந்த சாரும் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ சாரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அந்த லேடி இவ்வளோ கிரிமினல் ஆனவங்களா, இப்படியெல்லாம் மிரட்டுறாங்களா, பதவியே காரணமாக வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி பிடுங்களான்னு பார்க்குறாங்க. முத்து சொன்ன மாதிரி நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு அந்த சாரும் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் ஸ்வேதாவும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு. சரி நான் பண்ண மாட்டேன்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அந்த பொம்பளை எப்படி வேணாலும் அடுத்து ஏமாத்த துணியும், அதனால தான் அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு, இப்போ என்ன வழின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக கோர்ட்லேயும் முடிஞ்சால் தான் ஏதாச்சும் பண்ண முடியும்னு பேசிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நேராக அங்கே சிந்தாமணி வீட்டுக்கு விஜயாவும் பார்வதி போய் நிற்கவும், வாங்க மாஸ்டர் என்ன விஷயம் அப்படின்றாங்க. நடிக்காத சிந்தாமணி, நீ என்னை நம்ப வச்சு எவ்வளோ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறன்றத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உனக்கு இந்த பொறாமை, உனக்கு என்ன ஆச்சு? நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீ ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டு உனக்கு வேண்டியதை நீ சாதிச்சிட்டல. என் வீட்டு பத்திரத்துக்காகவா நீ இவ்வளோ செஞ்ச? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தான் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும், எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஆகாதவங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்றதுனால எனக்கு அவங்கள ஆகாது அப்படின்றதுனால உன் கூட நான் பழகிட்டு இருந்தேன். ஆனால் அதையே நீ சுயநலமாக என்னோடய வீக்னஸ் என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டு என் கூட பழகி கெடுத்துட்டல. முத்துவும் மீனாவை காரணமாக வச்சு அந்த மீனா மேலே பழியை போட்டு என்ன நீங்கள் நல்லா நம்ப வச்சு ஏமாற்றி எனக்கு வழி சொல்கிற மாதிரி என்னையே ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு என்னென்ன தோணுதோ அவ்வளோ விஷயங்களும் எப்படியெல்லாம் ஏமாத்தினாங்களோ அத்தனை விஷயங்களும் சொல்லி சிந்தாமணி கிட்ட அவ்வளோ கோவப்பட்டு ஆத்திரப்பட்டும் விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசி என்ன ஆக போகுது மாஸ்டர், நீங்கள் அப்போ ஏமாந்தீங்கன்றது இப்போ எல்லாம் உங்களுக்கு புரியுது மாஸ்டர். ஒருத்தருக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போய் தானே ஆகணும் மாஸ்டர். அப்படி தான் இதுவும், நான் இன்னும் பெருசாக உங்களை ஏமாத்தலையே அப்படின்றாங்க. சே நீ ஏமாத்தலை, நான் சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கு துரோகமாகவே அநியாயமாகவே தெரியல. உன் மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தலை. உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே. உன் வீட்டுக்காரரு எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் நீ நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்க. பூ ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஏன் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வைக்க அந்த பணம் உனக்கு போதாது? இப்படி ஏன் அடுத்தவங்க வயிற்றில் அடிக்கிற? இவ்வளோ பணத்தை சேர்த்து சொத்து சேர்த்து நீ என்ன பண்ண போகிற? இங்கே பார், நல்லா ஒன்று கேட்டுக்கோ. இவ்வளோ பணம் சொத்து எல்லாம் சம்பாதிச்சு நீ யாருக்காக வைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த பொண்ணு ஒரு நாள் யாரும் இல்லாதவன் வீட்டில் கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போய் நிற்கும், அப்போ உனக்கு அந்த கஷ்டம் வருத்தம் தெரியும் அப்படின்னு விஜயா சாம்பவிடவும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சத்யாவை தான் ரேகா வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கேட்ட உடனே சிந்தாமணிக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது கோவம். மாஸ்டர், இன்னொரு வார்த்தை என் பொண்ணை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. எரியுதா, கோவம் வருதா? உன் பொண்ணை பார்த்து பேசின உடனே அந்த அளவுக்கு வலிக்குதா? அதே மாதிரி தான் இருக்கும். என் பையனுடைய வாழ்க்கையை வச்சு எங்கள் வீட்டு வாழ்க்கையில் எங்கள் குடும்ப விஷயத்துல விளையாடனில்ல, அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பார்வதியுமே இருந்துக்கிட்டு சிந்தாமணி கிட்ட என்ன தப்பாக கேட்டுட்டாங்க இப்போ மாஸ்டரு? விஜயா கரெக்டாக தானே கேட்குறா, நீ இல்லை நம்ப வச்சு ஏமாத்திருக்கிற, இவ்வளோ பணம் சொத்து சேர்த்து என்ன பண்ண போகிற? எதுவாக இருந்தாலும் நேர்மையாக இருந்திருக்கணும், இப்படியெல்லாம் ஏமாற்ற உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவும் அவமானமும் இல்லை? உன்னை தோக்கடிச்சிட்டு மீனா பதவியில் ஜெயிச்சிட்டான்ற கோவத்துலேயும் அதே மாதிரி இந்த வீட்டுக்காகவும் இவ்வளோ ஏமாத்திருக்கிறே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்றாங்க. இப்போவும் விஜயா கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. மாஸ்டர், உங்கள் வீட்டை எடுத்துக்கணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மீனாவை பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அந்த பதவி எனக்கு கிடைக்கணும். பதவி வந்துச்சுன்னா உங்கள் வீட்டு சீலை நானே எடுக்க சொல்கிறேன், என்னால் அதுக்கு முடியும். சீலை எடுத்துட்டேன்னா அப்புறம் உங்களுக்கும் உங்கள் வீடு கிடச்சிரும், எனக்கு என் பதவி கிடச்சிரும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். கொஞ்ச நாளே நீங்களும் பணத்தை கட்டிடுவீங்க, நானும் உங்களுக்கு டைம் கொடுக்க போகிறேன், பிரச்சனை சால்வ் ஆகிட்டு போகுது, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்றாங்க. ஆமாம் மாஸ்டர் அப்படின்றாங்க. ஓ, அந்த அளவுக்கு நீ ஆயிட்டியா? நான் சொன்னாலே அந்த மீனாவும் கேட்க போகிறது கிடையாது, அவரும் என்னை கேட்க போகிறது கிடையாது. அவர் என்னை எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்காருன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நான் ஏமாந்ததுனால என்னை வெளி மனுஷி மாதிரியும் என்கிட்ட அந்த மனுஷன் சரியாக கூட பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு அவர் கோபத்தில் இருக்காருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதா. இங்கே பாரு, உனக்கு நல்லா சொல்கிறேன், எங்கள் வீட்டை கொடுத்துட்டு மரியாதையாக பணத்தை வாங்கிட்டு ஓடி போகிற வழியை பாரு, உன் கடனை திருப்பி நாங்கள் கட்டிடுறோம், தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நான் செஞ்சிருந்தோமா மாஸ்டர், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க. மீனா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா, அண்ணாமலை அண்ணனும் ஒத்துக்க மாட்டார். தேவையில்லாமல் இவகிட்ட இவ சொல்கிறத வச்சு மீனாவை பதவியை ராஜினாமா வாங்க வச்சுட்டு நம்ம வீட்டை எடுத்துக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு நினச்சனா அதுதான் உன் சுயநலம். எதை பற்றியும் யோசிக்காமல் மனோஜ் வாங்கின கடனுக்காக நாங்கள் கடன் அடிக்கிறோன்னு மீனாவும் முத்தும் பொறுப்பேற்றுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கே நீ துரோகம் பண்ணி நீ சுயநலமாக இருக்கணும்னு நினைக்காத. அப்படி நினச்சேன்னா இந்த அம்மாவுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு நான் வரேன் வா வெளியே கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்டுட்டு அண்ணன் பார்வதி வெளியில் போயிடுறாங்க. யோசிச்சுக்கிட்டே பார்வதி வெளியில் வராங்க. வெதது விஜயாவும் இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? ஸோ பார்வதி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பற்றி விஜயா யோசிச்சு பார்ப்பாங்களா? ஸோ நாம் சுயநலமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக மீனாவை பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி விஜயா கேட்க போகிறாங்களா அப்படின்றத என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.